ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காயின் பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஹாய், உங்களுக்கு நிறைய டிசைனில் கூடைகள் வேணுமா? ஆன்லைனில் எல்லாம் சர்ச் பண்ணியிருப்பீங்க. இதோ கீழே இருக்க காண்டாக்ட் நம்பரை நோட் பண்ணுங்கள். நிறைய டிசைன்ஸில் கூடைகள் இவங்கக்கிட்ட கிடைக்குங்க. காய்கறிகளில் ஒன்றான இந்த பீர்க்கங்காயின் பயன்கள் எண்ணற்ற பயன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் தினமும் உணவில் பயன்படுத்தும் காய்களை எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டுள்ளன. நம் பார்வை, கண் பார்வை, தெளிவு, நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவற்றையும் வழங்கும் பீர்க்கங்காய் அடிக்கடி உண்ண வேண்டும். பீர்க்கங்காயில் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, நார் சத்து, மாவு பொருள், வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி என அனைத்து வகையான வைட்டமின்களும் தாது உப்புக்களும் அதிக அளவில் உள்ளன. கார்போஹைட்ரேட்டுகள், கரோட்டின், நல்ல கொழுப்பு, புரதம், ஃபைட்டின், அமினோ அமிலம், அலனைன், ஆர்ஜினைன், கனிகளில் லிலோனிக் அமிலம், ஒலியிக், பால்மிட்டிக், ஸ்டீரியாக் அமிலம் போன்றவை காணப்படுகின்றன. முழு தாவரமும் மருந்து. இதன் இலை, விதைகள், வேர் என பீர்க்கங்காயின் முழு தாவரமும் மருத்துவ குணங்கள் கொண்டவையாக காணப்படுகிறது. தோல் சம்பந்தமான அனைத்து கோளாறுகளுக்கும் நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த பீர்க்கங்காய் தாங்க. இதன் இலைகளும் மருத்துவ குணம் உடையவை. இலைகளை கண்ணில் ஏற்படும் வலிகள் மற்றும் வீக்கத்திற்கு அதன் சாற்றை போடுவதில் மூலம் விரைவில் குணமடையக்கூடியது. சிறுநீரக கோளாறுகளுக்கு நன்கு முற்றிய பீர்க்கங்காயை பயன்படுத்தலாம். பீர்க்கங்காயில் இருக்கும் வைட்டமின்கள் தோல் நோய்களையும் மற்றும் நீரிழிவு நோய்களையும் குணப்படுத்துவதில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. பீர்க்கங்காயை உணவில் எடுத்துக்கொள்ள அதிகப்படியான காய்ச்சல், சளி தொல்லை, இருமலால் அவதிப்படுவோருக்கு நல்ல மருந்தாக பயன்படுகிறது. இரத்த சோகையிலிருந்து விடுபட பீர்க்கங்காய் சாப்பிடலாம். பீர்க்கங்காயின் பழங்கள் நன்மை தரக்கூடியதே. அதை வாந்திக்கு பயன்படுத்தலாம். சுவாச கோளாறுக்கு அருமருந்து. மண்ணீரலில் ஏற்படும் புண்களை குணப்படுத்த பீர்க்கங்காயின் சாற்றை அதில் போடுவதன் மூலம் விரைவில் குணமடையும். உடலில் இருக்கும் எண்ணெய் சருமத்திற்கு இதனை பயன்படுத்த நல்லது. இதில் அடங்கியிருக்கும் கார்போஹைட்ரேட்டுகள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. அனைத்து வகையான வைட்டமின்களும் தாது உப்புக்களும் அதிக அளவில் இருப்பதால் தொற்று கிருமிகள் தாக்காமல் உடலை காத்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. மஞ்சள் காமாலை நோய்க்கு பீர்க்கங்காய் சாறு மருந்தாக பயன்படுகிறது. நீரிழிவு நோயாளிகள் பாகற்காய்க்கு மாற்றாக பீர்க்கங்காயை சேர்த்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், சொறி, சிரங்கு, நாள்பட்ட புண்கள், காய்ச்சல் உள்ளவர்கள் பீர்க்கங்காய் சாம்பார் வைத்து சேர்த்து கொள்ளலாம். இதன் விதைகள் பேதியை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கபம் வெளியேற்றும். எண்ணெய் தோல் நோய்களுக்கு தடவும் மருந்தாக பயன்பட்டு வருகிறது. மேலும் இதை கொண்டு தயாரிக்கப்படும் கஷாயம் மாதவிடாய் மற்றும் சிறுநீரக கோளாறுகளுக்கு இது பயன்பட்டு வருகிறது. எனவே ஃப்ரெண்ட்ஸ், பீர்க்கங்காயை நம் உணவில் சேர்த்து கொண்டு இதனுடைய பயன்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜானு அம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.